தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் போட்டா ஜியோ அமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு கே கணேசன். அரசு ஊழியர்கள் தமிழக அரசு மீது மிக கடுமையான அதிருப்திகளை தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைப்பும் பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதன் அடுத்த வடிவமாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தவிருப்பதாக அந்த அமைப்பு தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக திரு கணேசனிடம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் அரசு ஊழியர்கள், அதாவது பொதுவாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசு ஊழியர்களோட பங்கு பெரும் அளப்பரியது. அதாவது ரொம்ப கண்மூடித்தனமாக ஆதரவுக்காரர் மீட்டுவார்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுதான் ட்ராக் ரெக்கார்டு தமிழ்நாட்டில். ஆனால் இந்த முறை புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் அரியாசனையில் அமர வைக்கப்பட்டதற்கு பின்னால் அரசு ஊழியர்களின் மிகப்பெரிய பணிகள் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் தேர்தல் வாக்குறுதியாக பல கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியாக கூட முதலமைச்சர் முன்வைத்தார். ஆனால் ஏறக்குறைய 4ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு தந்த வாக்குறுதிகள் ஒன்றையுமே செயல்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு கடுமையான அதிருப்தியில் உங்களை போன்ற அமைப்புகள் இருப்பதை உணர முடிகிறது. உச்சமாக அடுத்த தேர்தலில் உங்களை எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் அமர வைப்போம் அப்படின்லாம் கூட கடுமையாக உங்களை போன்ற மற்ற அமைப்பு கூட ஒரு எச்சரிக்கை விடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. என்னதான் சார் பிரச்சனை? உங்களுடைய தொடர் கோரிக்கைகள் என்னதான் சொல்லுது இந்த அரசாங்கம்? அதற்கு முன்னதாக உங்களுடைய இந்த போட்டா ஜியா அவங்களுடைய அமைப்பை பற்றி எனக்கு சொல்லுங்கள். போட்டா ஜியா என்பது தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு. இது மிகப்பெரிய நீளமான வார்த்தையாக இருப்பதால் ஒரு மிகவும் ஷார்ட்டாக இருக்கிறதுக்காக போட்டா ஜியோ என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். இது புதிதல்ல. 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜாக்டோ ஜியோ கோட்டா ஜியோ என்றது. அந்த கோட்டா ஜியோ இன்றைக்கு போட்டா ஜியோ மாறி இருக்கிறது. இந்த போட்டா ஜியோவை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் சங்கம், தலைமைச் செயலக சங்கம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகம், தமிழ்நாடு அரசு ஊர்தித்துறை ஓட்டுநர்கள் சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்கம், தமிழ் மாநில அனைத்து மாநகராட்சி அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம், தேசிய ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு, தமிழ்நாடு உயர்கல்வி ஆசிரியர் சங்கம், அனைத்திந்திய ஆசிரியர் பேரவை, தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் மாநில மையச் சங்கம் போன்ற தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சங்கங்கள்லாம் ஒன்று கூடி இந்த பெயரை வைத்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் நடத்துவதற்கு அரசு தான் எங்களை தள்ளி இருக்கிறது. ஏனென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று கடந்த 4 ஆண்டுகளில் எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக, அதாவது தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்ட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். இந்த கோரிக்கைகள் எப்போதிலிருந்து நீங்கள் முன்வைத்தீங்க? இந்த தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு தந்தது எப்போதிலிருந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது? கடந்த ஆட்சியிலே தொடர்ந்து இந்த கோரிக்கையாக நாங்கள் போராடி அதிமுக ஆட்சியில் சொல்கிறீங்க, போராடி வந்த பொழுது, அப்பொழுது எங்களுக்கு பக்கபலமாக நின்று நான் ஆட்சிக்கு வந்தால் இதை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்கின்ற பொழுது, அப்போது எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சொன்னது போல அப்போது எதிர்க்கட்சி தலைவர் உங்களை தேடி சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற போது நீங்கள் சொன்னது போல மக்கள் மத்தியிலே அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் என்றாலே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான், என்னதான் பண்ணாலும் ஓட்டு அங்கே தான் போடுவாங்க. அந்த நிலைமை இன்றும் கூட நீடிக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான நம்முடைய முதல்வர் வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு இந்த 4 ஆண்டுகள் பலமுறை அவரை சந்தித்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிதி இல்லை என்ற சொன்ன காரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்திருந்தோம். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. கடந்த தடவை எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து குறைந்தபட்ச
கோரிக்கையாவது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லை, எந்தெந்த கோரிக்கைகள் நீங்கள் முன் வச்சிங்க கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கள். எந்தெந்த கோரிக்கைகள் உங்களை போன்ற அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டது? தேர்தல் வாக்குறுதிகளில் எது எது செய்து தருவேன் என்று சொன்னார்? பொதுவாக எங்களுடைய கோரிக்கை, புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும். 7வது ஊதியக் குழுவிலே நிலுவைத் தொகையாக இல்லை, இருக்கிற ஒரு நிமிஷம். அந்த ஓய்வூதியம் ஏன், எதற்காக, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, உங்களுடைய கோரிக்கைக்கான பின்புலம் என்ன? புதிய ஓய்வு திட்டம் என்பது ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தை போல அவர்கள் 30-35 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெறுகின்ற பொழுது இவர்கள் அரசு ஊழியர்களாக கொடுக்கின்ற அந்த பணத்தையும் அதற்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் தொகையாக அரசு கொடுக்கின்ற தொகையும் வைத்து கொண்டு அவர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பழைய ஓய்வு திட்டம் கிடைத்து வந்தது. அந்த தொகையின் மூலமாக 30-35 நாள் பணியாற்றிய அந்த அரசு அலுவலர் ஆசிரியர்கள் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை அந்த பணத்தின் மூலம் நிறைவேற்றுவார்கள். வீடு கட்டுகின்ற ஒரு கனவு இருக்கும், அதை வீடு கட்டுவார்கள். ஆக இத்தனை ஆண்டு பணியாற்றி ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நல்ல சூழலெல்லாம் இருந்தது. அது மட்டும் அல்லாது தன் வாழ்நாள் முழுவதும் தன் பிழைப்புக்காக அரசு கொடுக்கின்ற அந்த ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம் ஒரு பிரயோஜனமாக இருக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது புதிய ஓய்வு திட்டம் என்பது அரசு கொடுக்கின்ற தொகையும் எவனும் கொடுத்து அந்த கடைசியிலே அதை முற்றிலுமாக ஒரு தொகையாக கொடுக்கப்படுகிறது. அந்த தொகை கொடுக்கின்ற காலம் முடிந்தவுடன் இன்றைக்கு ஒன்றும் ஒரு குடும்பத்தில் வந்து மாதம் மாதம் பென்ஷன் வருகின்ற போதே பிள்ளைகளும் பெண்களும் வந்து மதிக்காத சூழல் உங்களுக்கு நிறைய இடங்களில் இருக்குது, 90%. ஆனால் இது முற்றிலுமாக இல்லைன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அரசிலே பணியாற்றிய இந்த அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் போன்றவர்களெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும். சமுதாயத்தில் அரசுக்காக உழைத்தவர்கள் நாளை நடுத்தருவில் நிற்கக்கூடிய சூழல் நிலவிடும். இப்போது அதற்காகத்தான் இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களாக இருந்தால் கூட ஒரு அறிவு சமூகம், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தன்னுடைய ஓய்வூதிய காலத்தில் அல்லது ஓய்வுக்கு பிறகு அடுத்த வாழ்க்கை அமைப்பதற்கான அந்த நிதியாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய ஒரு ஆசிரியர் பணி மேற்கொண்ட காலகட்டங்களில் பல ஆயிரம் வெற்றியாளர்களை உருவாக்கியிருப்பார் அவர், இல்லையா? அப்போ அவர் ஓய்வுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அமைத்துக் கொள்வதற்கான முழு உரிமை இருக்குது. நான் முன்னமே குறிப்பிட்ட ஒரு அறிவு சமூகம் அவர்களை வந்து பொத்தாம் பொதுவாக அரசு ஊழியர்களாக ஒருவேளை இந்த அரசாங்கம் நினைக்கிறதோ? அப்படி சொல்ல முடியாது. அரசை பொறுத்தவரையிலும் அரசு ஆசிரியர்கள் பணியாற்றுகின்ற வரை அவர் ஒரு பணியாளர் என்ற நிலைதான். அரசு அலுவலரும் சில அறிவு சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் அரசு அலுவலர். அதுதான் 60 ஆண்டு 62 வயது முடிந்தவுடன் அவர்களுக்கும் அரசுக்கு எந்த தொடர்பே இல்லை என்ற கனவில் தான் போயிடும். இது வந்து நிஜம். அடுத்து ஒரு இன்னைக்கு 31ஆம் தேதி ரிட்டையர்ட் ஆகக்கூடியவன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அலுவலகத்துக்கு போனால் தான் கூட வேலை செஞ்ச அலுவலர்களை மதிக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான நிலைமை. இந்த அரசாங்கம் இந்த அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எதுவுமே செய்யலையா? இந்த அரசு அமைந்தவுடன் நிதி இல்லை, நிதி இல்லை, நிதி என்ற ஒரே வார்த்தை தான் அவரிடம் பேசுகின்ற பொழுது கடைசியாக எப்படியும் இந்த நிதிநிலை அறிக்கையில் நமக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற நினைவோடு தான் நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அழைப்பின் பேரில் நாங்கள் அனைவரும் நேரில் போய் சந்தித்தோம். ஏதாவது ஒரு கோரிக்கையாவது. இந்த சந்திப்பு எப்போது நடைபெற்றது? முன்னாள் பட்ஜெட்டுக்கு முன்னால், இந்த பட்ஜெட்டுக்கு முன்னால். இல்ல, ஆரம்பத்தில் சொல்ற ஆட்சி பொறுப்பேற்றுடன் நீங்கள் சந்தித்தீர்களா? 4 முறை தொடர்ந்து சந்திச்சோம். அந்த முதல் முறை சந்திப்பு எப்போது நடைபெற்றது? அப்ப என்ன சொன்னாரு? தொடர்ந்து 4 முறை சந்திக்கின்ற பொழுதும் இதே வார்த்தையை தான் சொல்லி வந்தார். முதல் சந்திப்பிலும் இதே தான் சொன்னாரா? கடந்த ஆட்சியிலே நிதிநிலையை வந்து மிக மோசமான ஒரு சூழலை கொண்டு சென்று விட்டார்கள். அது நிதிநிலையை சரியானவுடன் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். ஆட்சி பொறுப்பேற்ற போது இவர்களுக்கு அது தெரியாதா? தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அரசியல் அதை பற்றி நம்ம வந்து சொல்கிறத விட அரசு ஊழியர்களாக இருந்து நாம் நிலையை பற்றி எடுத்து சொல்வது தான். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே போனோம்னா தெரியாது, எந்த அரசுக்கும் தெரியாத ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்த உடனே உங்களுக்கு வந்து நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டார். இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வெள்ளை அறிக்கையின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக அரசுடைய நிதிநிலையை பற்றி அறிவித்து விட்டார்கள். ஆனால் தெரியாது என்பது சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அதனோட 2 கேள்வி. ஒரு பாமரனாக எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது,
ஒன்று தெரிந்தே தேர்தல் வாக்குறுதி தந்தார்களா, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை கடுமையான நிதி நெருக்கடியில் தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை நாம் தந்திருக்கிறோம், எப்படியாவது நம்ம பாடுபட்டு அந்த நிதி ஆதாரத்தை உருவாக்கி இவர்களுக்கு செய்துவிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னாங்க. அது செய்ய முடியாதுன்னு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதற்காக என்னென்னலாம் செஞ்சு கடைசியில் மத்திய அரசு தான் இதை செய்ய முடியுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆக மாநில அரசு வந்து கடந்த வாரம் கூட ஒரு மாணவி உயிரை துறந்திருக்கு. மாநில அரசை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பழைய ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்பது வந்து செய்ய முடியாத காரியம் இல்லை. ஏன்னா பல்வேறு அரசாங்கங்கள் இன்றைக்கி தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்கள், கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திரும்ப கொடுப்போம் என்று சொன்னதை நிறைவேற்றி 7 மாநிலங்கள் நிறைவேற்றிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த மாநிலங்களும் நிதி நெருக்கடியில் தான் இருக்கின்றன, நிறைவேற்றிருக்கின்றார்கள். அப்போது அரசு அலுவலர் ஆசிரியர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அங்கே ஆளுநர்களுக்கு இருந்திருக்கிறது. மனது வைத்தால் செய்துவிட முடியும். ஆனால் தொடர்ந்து இந்த 4வது கடைசி பட்ஜெட், இந்த பட்ஜெட் மூலமாகத்தான் இவளை நம்பியிருக்கிற எங்களுக்கு ஏதாவது செய்ய இயலும். இந்த நிலையிலும் கூட ஒரே ஒரு அறிவிப்பை கூட அவர்கள் எப்படி வெளியிடுகிறார் பாருங்கள். சரண் விடுப்பு என்பது ஆண்டு முழுவதும் நாங்கள் விடுமுறைக்கு செல்லாமல் தொடர்ந்து பணியாற்றி எங்களுடைய அந்த விடுப்பு 15 நாளை மிச்சம் வைத்து அதனை சரண் செய்து பெறுகின்ற பணம்தான் அது எங்களுடைய பணம். அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனை அறிவிப்பதற்காக இந்த அரசு சட்டசபையில் அறிவித்திருக்கிறது. என்ன அறிவித்திருக்கிறார்கள் என்றால் 26ஆம் ஆண்டிலிருந்து 1/4/2026 இதை அறிவிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து கீழே இருக்க அரசு அலுவலர் கூட தெரியுது. ஏன்னா அடுத்த வருஷம் எப்படியும் அடுத்த மார்ச் மாதம் தேர்தல் விதி வந்துடும். ஏப்ரல் மாதம் நடத்த முடியாது. இந்த ஆட்சி வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அடுத்த ஆட்சி வந்தாலும் இதே தான் காரணம் காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமே தவிர இது நடக்கும் என்ற நம்பிக்கை முற்றிலுமாக அரசு அலுவலர் ஆசிரியர்கள் பொய்த்து விட்டது. இது ரொம்ப ஒரு அழுத பிள்ளைக்கு மிட்டாய் கொடுப்பது போல கண்ணுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். இது வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். அரசு அலுவலர் ஆசிரியர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்பது சொல்ல முடியாது, துரதிருஷ்டவசமானது இல்லையா? ஆமாம். இந்த அறிவிப்பை குறைந்தபட்சம் 25 இந்த அதே தேதியில் இந்த 2025 1/4/2025 அறிவிக்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா இதையாவது நீங்கள் 26/25 போட்டால் கூட சரி, ஏதோ ஒரு கோரிக்கை அறிவிச்சிருக்காங்கன்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் அதனால் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு மனதில் இருக்கின்ற தீ அணைந்து விடும் என்பது அல்ல. இது அரசு நன்கு பரிசீலிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி ஜாக்டோஜியோ கோட்டோஜியோன்றது இந்த 2 அமைப்புகளும் மிகப்பெரிய அமைப்புகள். 2003ஆம் ஆண்டு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு அலையை எழுப்பியது. அதிலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 1,96,000 பேரை ஒரே கையெழுத்திலே வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதற்கான விலையை அடுத்த தேர்தலில் பெற்றார்கள், சந்தித்தார்கள். அது ஏற்கனவே உள்ள வரலாறு. வீட்டிற்கு அனுப்பினீர்கள் வரலாறு. அதெல்லாம் மரியாதை இருக்கிறார்களா இந்த ஆட்சியாளர்கள் கேட்குறேன். நான் 2 கேள்வி திரு கணேசன். அதாவது எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது, ஒரு அமைப்போட ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு பத்திரிகையாளர்களுக்காக எனக்கு தெரிகிறது, ஆட்சியாளர்களுக்கு இது தெரியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் இவர்களோட மனநிலைமை என்னவாக இருக்கிறதுன்னு கேட்குறேன். எப்படி உங்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள்? அடுத்த மாதம் இன்னும் 11 மாதங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இது எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் ஆட்சியாளர்கள்? நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல எப்படினாலும் இவங்க நமக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்ற ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கையில் தான் தற்போதுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு அறிகிறோம். ஆனாலும் இந்த ஏமாற்றம் ஏற்கனவே உள்ள நம்பிக்கையை உடைத்துவிடும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக போராட்டம் நடத்தவிருக்கிறீர்களா? போராட்டம் எந்தெந்த சங்கங்கள் உங்களோட உங்கள் போராட்டத்தோடு பயணிக்கிறது? ஏற்கனவே சொன்னது போல் 17 சங்கங்கள், அதாவது தலைமைச் செயலகம் முதல் கடைசியாக இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி போன்ற அனைத்து பணியாளர்களும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய இந்த போராட்டம் எதிர்வருகின்ற 3/4/2025 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவதென என முடிவு செய்து அதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் கட்டமாக இந்த பட்ஜெட் தொடர் 30ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. ஏதாவது இந்த 30ஆம் தேதிக்குள் 110 விதியின் கீழாவது முதலமைச்சர்
எங்களுக்கு ஏதாவது அறிவிக்க மாட்டார்களா என்ற எண்ணத்திலே 25/4/2025 அன்று தமிழகம் தழுவிய அளவில் சென்னையில் மாபெரும் ஒரு நாள் கோரிக்கை தர்ணா போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம். அதற்குள்ள ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு கவனம் பெறும் அப்படின்னு நம்புறீங்களா? முக்கியமாக கவனம் பெறும். ஏன்னா இப்போ ஒரு அரசு அலுவலர் ஆசிரியர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பணியாளர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 பேராக இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்கள், அல்லது 4 பேராக போட்டுங்க. அப்போ இன்றைக்கு 15 லட்சம் பேர் அரசு அலுவலர் ஆசிரியர் அனைத்து பல்லாட்சியம் உறுப்பினர் இருக்காங்கன்னா இவங்களுடைய வாக்கு என்னதான் அதிலே ஊறி போயிருந்து ஒரு 2% கழிச்சா கூட மீதி பெரும்பான்மையானவர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அந்த வாக்கு செலுத்துவது மாற்றம் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது முதலமைச்சருக்கு நிச்சயமாக தெரியும். ஏன் தாமதம் செய்கிறார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி ஒருவேளை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சிறப்பு ஒரு அறிவிப்பாக இது வெளியிடப்படுமையானால் இந்த ஆட்சி காலகட்டத்திற்குள் இதை சாத்தியப்படுத்தி விட முடியுமா? ஒற்றை கையெழுத்து இதை முடித்து விட முடியுமா? மார்ச்சுக்கு முன்பாக எந்த திட்டத்தை அறிவித்தாலும் எந்த சலுகையை அறிவித்தாலும் அரசு ஆணை போடப்பட்டு விட்டால் அது நடைமுறைக்கு வந்துவிடும், செயல்வடிவம் பெறும், வந்துடும். இப்போ தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக எந்த அரசாணையை போட்டாலும் அது நடைமுறைக்கு வந்துவிடும். அது மாற்றம் இல்லை. சரண் விடுப்பு போன்று இருக்காது, சரடு போட்டு இருக்காது, மற்றவர்கள நடைமுறை கொண்டு வந்துடும். சுருக்கமாக சொல்லப்போனால் அதான் எங்களது முதல்ல அந்த ஓய்வூதிய பழைய ஓய்வூதியம் வேணும்னு நாங்கள் சொல்கிறது. ரெண்டாவது வந்து கடந்த 7வது ஊதியக்குள்ளே 21 மாத நிலுவைத் தொகை இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக கேட்டுட்ருக்கோம். 10 ஆண்டு கேட்டுக்கிட்டே வரோம். இப்போ தரோம் அப்போ தரோன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு பரிசீலனை இல்லாமல் ஆண்டுகள் எனும்போது கடந்த ஆட்சியிலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது, அவர்களும் முன்வைத்தது நிதி நெருக்கடி. ஆமாம், இதே தான் காலம் தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் 1/6/2009 பணியேற்று 7வது ஊதியக்குழு கட்டமைப்பில் பாதிக்கப்பட்ட ஓராண்டு காலம் இடைவெளியில் சுமார் 15,000க்கும் குறைவான மாத ஊதியம் பெறும் இடைநிலை மற்றும் முதுநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். இதில் ஊதிய முரண்பாடு இருக்குது. இந்த 7வது ஊதியக்குள்ள ஊதிய முரண்பாடு, அந்த ஊதிய முரண்பாடில் இதில் வந்து அரசு அதிகாரிகள் மத்தியிலே இதை வந்து பேசப்பட்டு முதலிடத்தில் தெரிவித்து ஆணை கொடுக்க வேண்டியதுதான். இது வந்து முரண்பாடுன்றது இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அரசாங்கத்தால். அதை களைய வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. அதுவுமே இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. தலைமைச் செயலர் முதல் இன்றைக்கி தலைமைச் செயலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அன்றைக்கி 4 ஓஏ இருந்தாங்க. அண்டர் செக்ரட்டரி இருந்தார், டிப்டி செக்ரட்டரி இருந்தார், அவங்களுக்கு 2. ஆனால் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் அலுவலக உதவியாளர் கிடையவே கிடையாது. அலுவலக உதவியாளர் கிடையாது. அந்த அலுவலக உதவி இல்லாத இடத்துல ஒரு 4 அதிகாரிகள் இருக்குது. ஒரு அலுவலகம் 2 அலுவலகம் இருந்தால் எந்த ரூமில் பெல் அடிக்கிறாங்கன்னு தெரியாமல் இந்த 2 பேரும் இந்த ரூமா அந்த ரூமான்னு ஓடக்கூடிய அவல நிலை இருக்குது. இதுக்காக அரசாங்கம் வந்து 2006 இதே திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கத்தில் ஒரு ஆணை போட்டாங்க. 128 2006. அந்த அரசாணையில் என்ன சொல்கிறாங்கன்னா 15 அமைச்சு பணியாளர்களுக்கு ஒரு அலுவலக உதவியாளர் நியமனம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அரசாணை இன்னைக்கு வரல ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது. ஆனால் தற்போது எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் இன்றைக்கி வந்து பல்வேறு அலுவலகங்கள், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்டதற்கு தலைமைச் செயலத்திலே 9 பேர் இருந்தால் 4 பேர் ஒரு துறையில் இல்லை. ஒரு துறைக்கு சொல்கிறேன். புரியல. தலைமைச் செயலத்தில் அனைத்து துறைகளும் இருக்கிறது, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு துறையிலையும் ஒரு 8 பேர் 9 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னா அதை நாங்கள் கேட்டதுக்கு 3 பேர் இருக்காங்க, 2 பேர் இல்லை, 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இல்லை. அந்த பதில் தான் இருக்குது. அது மாதிரி எல்லா துறைகளிலும் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இதை நாங்கள் வந்து முற்றிலுமாக எடுத்து ஒரு 500க்கும் மேற்பட்ட தகவலை பெறப்பெற்று நாங்கள் தலைமைச் செயலாளரோடும் தமிழக அரசும் பேசி எங்களுக்கு நடைமுறைக்கு வராத காரணத்தினால் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினோம். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை தெளிவாக உடனடியாக இந்த பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என ஆணை போட்டு 3 மாதமாகிறது. இந்த வருடம் 3 மாதமாகிறது. அந்த ஓஏ போன்ற பணிகளுக்கு. அதாவது நான் சொல்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக ஆணை பெற்றதற்கு இதுக்காக ஒன்றும் இல்லை. நீதிமன்றத்தின் ஆணையை ஏற்று இந்த இடம் பூர்த்தி செய்யப்படுகிறது. போட்டோஜி அமைப்பு போய் இதை உத்தரவு வாங்குறீங்க. நாங்கள் அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம், ஏன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட்னால இந்த கூட்டமைப்பில் அது ஒரு சங்கம். அந்த சங்கத்தின் மூலமாக போடப்பட்ட
அந்த வழக்கு அதில் நீதி அரசர் நீதியை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அரசு அதற்கு செவிசாய்க்காமல் இருப்பதால் அவர்கள் அரசை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என முடிவு செய்திருப்பதையும் எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. இது ஒரு விதத்தில் நீதிமன்ற அவமதிப்பு தானே? ஆமாம், அரசாங்கம் கண்டிப்பாக 3 மாத காலகட்டம் இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ வேலை பார்க்கக்கூடிய பண்ணை பணியாளர்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பண்ணை, நீங்கள் கோடியான வருமானத்தை தரக்கூடிய பூங்கா மற்றும் அதில் வந்து பண்ணை பணியாளர்கள், அது மாதிரி பண்ணை பணியாளருக்கு முன்னாடி நான் கூட இந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களோட பங்கு அளப்பரியது. அவர்கள் கூட இந்த வீட்டு வேலைகள்லாம் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை மாநகராட்சி மட்டும் கிடையாதுங்க. பெரும்பான்மையான துறைகளில் அரசு உயரதிகாரி சில எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துறதுக்கு, ஏன்னா வீட்டு உபயோகம் பயன்படுத்துறதுக்காக அலுவலக உதவியால் ஒருவர் நியமனம் இருக்காங்க. ஆனால் அந்த அலுவலக உதவியை சரண் செய்து இவங்க பணம் வாங்கிக்கிறாங்க. எனக்கு தெரிந்து நான் அறிந்தவரை காவல்துறையில் இவ்வாறு நடக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்லை எல்லா துறையிலும் அரசு துறைகளிலும் நடக்கிறது. அது மறைமுகமாக இருக்குது. ஆனால் மாநகராட்சியில் அது வெடித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி வெடித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஏன்னா அதில் வந்து இருக்க வார்டு கவுன்சிலரு, மேயரு, இந்த மாதிரி போன்ற ஆட்கள் எல்லாம் இவர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்துகிறார்கள். வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி ஏதாட்டு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் டியூட்டி உனக்கு கிடையாது, மிரட்டுகிறார்கள். ஏன்னா தற்காலிக பணியாளர்கள். ஆமாம், இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி தொடர்ந்து வருகிறது. அவர்கள் அன்றாடம் தினக்கூலி பணியாளர்களாக வருகிறார்கள். அதிலே சிலர் வந்து பர்மனெண்ட் ஆனவர் இருக்காங்க. இந்த மாதிரி சிறப்பு காலம் இப்படிப்பட்ட வறுமையில் வாடுகின்ற இந்த சமுதாயத்தை பின்தங்கியுள்ள மக்களுக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பான அந்த வேலைவாய்ப்பை இப்படிப்பட்ட மனிதர்களால் சீரழிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழக அரசு பொதுவாக கீழ்நிலையில் இருக்கின்ற பணியாளர்கள் அனைவரையும், ஒன்று வேணால் நீங்கள் மருத்துவத்துறையில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து வண்டி தள்ளுறவங்கலேருந்து, லிஃப்ட் ஆப்ரேட்டர்லேருந்து, ஆயாமாரிலேருந்து, பெருக்கிறவங்கலேருந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து தனியார் மையம் ஒப்படைச்சிட்டாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகம், தலைமைச் செயலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் மையம்தான். ஆக தனியார் மையத்தை நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுப்பது காரணமே அதுதான். இருக்கிற வந்து 2 வாய்ப்பு தான். ஒன்று டிஎன்பிசி மூலமாக படித்துவிட்டு வேலைக்கு வருபவர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம். 2 வந்து இந்த 8ஆம் வகுப்பு கீழே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு வேலைவாய்ப்பு அலுவலகம் தான். ஆனால் அந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பூர்த்தி செய்யப்படாமல் அதற்கும் ஒரு அரசாணை இந்த அரசு போட்டிருக்கு. அரசாணை 56 என்று போட்டு நேற்று படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்ற ஒரு 10 நாள் 20 நாள் காத்திருக்கின்றவன் பத்திரிகையின் வாயிலாக இந்த அறிவிப்பை கேட்டவுடன் அவன் நேரடியாக யாரையோ ஒரு பெரிய மனிதரை பிடித்து வேலைக்கு வந்து விடுகிறான். 10 ஆண்டுகள் 15 நாள் காத்திருக்கின்ற வேலைவாய்ப்பு அலுவலகம் காத்திருக்கின்ற இளைஞன் ஏமாற்றப்படுகின்றான். இது நிதர்சனம். அவருக்கு வந்து அந்த உரிய அழைப்பு வந்து போவதில்லை. போனாலும் தான் சொன்னேன், பெரிய மனித உதவியோடு அது நிரப்பப்படுகிறது. இதையும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரோம். இதுக்கும் செவி சாய்க்கப்படலை. அது மாதிரி சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், சுகாதாரத்துறை, காவல்துறை துப்புரவு பணியாளர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அனைத்து துறையிலும் பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், எம்டிஎம் சுகாதார பணியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், என்எம்ஆர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், இப்படி காலமுறை ஊதியம் வந்து கேட்டு நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். டெங்கு கொசு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி மக்களுக்கு வந்து காலமுறை ஊதியம் நிரந்தரப்படுத்த சொல்கிறோம், பணி நிரந்தரப்படுத்த சொல்கிறோம். இந்த கோரிக்கை ரொம்ப காலமாக இருக்குது, ரொம்ப காலம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அது கொரோனா காலகட்டத்தில் இந்த கோரிக்கை மிகவும் கூர்மைப்படுத்தப்படுது. கொரோனா காலத்தில் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் முதல் அனைத்து அரசியல்வாதிகளும் துப்புரவு பணியாளர்களை ஒரு தெய்வமாக வணங்கினார்கள், காலை கழுவினார்கள் போன்ற காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்களோட பணிகள் அளப்பரியது நம்மளால. ஆனால் அவர்கள் இன்று எனக்கு பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று கேட்டால் பணி நிரந்தரம் செய்ய மறுக்கிறார்கள். அதைவிட மிகப்பெரிய ஒரு கேவலம், தொடர்ந்து அவர்களுக்கு பணி கொடுப்பதில்லை. தொடர்ந்து பணி கொடுத்து விட்டால் அரசு பணியாளர் ஆக்க வேண்டும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தில் அதை செய்ய மாட்டாங்க. தொடர் பணி கொடுப்பேன் அப்படின்னு கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் துறை சார்ந்த அமைச்சர் வாக்குறுதி கொடுத்தா சொல்கிறேன். சின்ன விஷயங்களை கூட வந்து சொல்லி செய்யறதில்லை. இன்றைக்கி குறிப்பாக சொன்னால் 12,526 ஊராட்சியிலே பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்கவர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கும் அதை தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கிராமங்களில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு உயிர்நாடியாக இருக்கின்ற குடிநீரை வழங்குகின்ற பணியை செய்வர்கள் தான் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்கவர்கள்.
கரண்ட்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவன் காலையிலேருந்து உட்காந்து கரண்ட்டு வந்த பிறகு அது தண்ணியை விட்டு அப்புறம் மூடி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவன் சாப்பிடணும். அப்படிப்பட்ட உன்னதமான பணியை செய்கிறான். அந்த பணியாளர் அதை இதை கலந்து விடுவார்கள் என்ற அச்சம் வேறு நிறைய இருக்குது. அவன் வந்து எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இவன் தான் பாதிக்கப்படுவான். ஏன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை பஞ்சாயத்து தலைவரோ ஏற்றுக்க மாட்டாங்க. இவன் தான் அது பாதிக்கப்படும். அவனை வந்து நிரந்தரப்படுத்த நாங்கள் சொல்கிறோம். இதில் ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறாங்க, இது வருகின்ற ஒவ்வொரு காலத்திலும் வருகின்ற பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்கள் வந்து தனக்கென்று வேலை வைத்துக்கொள்ள வேண்டும். யாருன்னா மீறி பேசினா அவன் வேலையை விட்டு அடுத்த நடத்த போடுது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதால் தான் இந்த தவறுகள் நடக்கின்றது. எனவே அரசாங்கம் இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்போ கூட சட்டசபையில் வந்து அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, மேல்நிலை நீர்த்தக்கத்துறை இயக்கப்படுறது சம்பளம் உயர்த்தப்படும். ஏங்க இதுவரையிலும் 20 வருஷமாக உழைச்சி இப்போ தான் 6000 சில்லரை சம்பளம் வாங்குகிறான். அதுலேயே பல இடத்துல கிடையாது. இப்போ சம்பளம் உயர்த்தா ஒரு 500 1000 உயர்த்த போகிறீங்க. இது அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. நாங்கள் கேட்பதெல்லாம் பணி நிரந்தரம் செய்யுங்கள். அந்த அறிவிப்புக்கு அரசாங்கம் இன்னும் முன்வர எந்த ஒரு இதுக்கும் அரசாங்கம் முன் வருவதில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம் என்று சொல்கிறார். 5 லட்சம் காலியிட பணியிட நிரப்புவோம்னு சொல்கிறாங்க. இதுவரையில் அரசு ஊழியர்களின் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அமைப்பான போட்டோஜியோ அமைப்பினர் தற்போது நாளை மறுநாள் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். சார், இப்போ இந்த 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உங்களை போன்ற அமைப்புகளிடையே ஏற்படுத்தியுள்ளது? பொதுவாக ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது இது நீங்கள் நடத்துறீங்க, அதனால தான் அதை குறிமை எடுத்து கேட்குறேன். சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக 2021-2026 சனவெடுப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வந்தவுடனே இந்த அரசு நம்ம ஏமாற்றி விட்டது என்ற மிகப்பெரிய கோபம் அரசு அலுவலக ஆசிரியர் அலுவலக மற்றும் அடிப்படையாளர் மத்தியில் ஏற்படும். அது ஏற்கனவே இருந்த கோபத்தை வந்து அதிகரிச்சிருக்கு இல்லையா? ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அரசாங்கமே இந்த அறிவிப்பு வெளியிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க, எப்படியே கொடுப்பாங்கன்றதா போயிருக்கும். இது அறிவிப்பு வெளியே வந்தோடனே இது யார் இந்த தவற செஞ்சு ஆலோசனை தந்தார்கள் தெரியவில்லை முதலமைச்சருக்கு. உண்மையிலே எங்களுக்கு வந்து முதலமைச்சர் தானே அறிவிச்சார்ன்ற ஒரு இது கூட இன்னும் எங்களால் நம்ப முடியல. ஏன்னா 2026 எல்லாருக்குமே தெரியும். அதனால் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கூட நம்மளை அரசு ஏமாற்றி விட்டது அந்த ஆதங்கம் இருக்குது. நீங்கள் அந்த அறிவிப்பை ஏன் வேறு கோணத்தில் பார்க்கக்கூடாது? ஒருவேளை நாங்களே ஆட்சிக்கு வந்தாலும் இதை உறுதியாக பண்ணுவோம், இல்லை எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இதை பண்ணி தருவாங்க அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கூடாதா? இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கலாம். எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றி இருந்தால் ஒரு கால் இதை நிறைவேற்றியவர் கண்டிப்பாக இவர் தான் ஒருவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்திருக்கலாம். அந்த நம்பிக்கை இப்பொழுது போய்த்திருக்கிறது. அதனால் இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அமையும். இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுப்பதற்கு முன்னால் முதலமைச்சர் சந்திப்பதற்கு ஏதேனும் முயற்சிகள் மேற்கொண்டீர்களா? அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதா? அப்படியே தான் நடந்துச்சு? இல்லை இல்லை, முதலமைச்சரை வந்து அழைத்து பேசினார்கள். எப்போது? தொடர்ந்து 4 ஆண்டுகளாக. இல்லை இப்போ இந்த தற்போது காலகட்டம் பட்ஜெட்டுக்கு முன்னால் கூட பேசினார். பட்ஜெட்டு நாளைக்குன்னா முன்னாலே கூப்பிட்டு வச்சு எங்களை பேசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செய்ய போகிறோன்ற ஒரு நிலையை வச்சு ஒரு குழு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது அந்த 26 அந்த சரண் அறிவிப்புக்கு முன்னால் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பாங்க, ஒரு நல்ல அறிவிப்பு வரும்னு காத்திருந்தீங்க. பேசிதான் நாங்கள் பேசிட்டு வரோம், நாளைக்கு அறிவிக்க போகிறாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியே வருது. இந்த அறிவிப்பு வெளியே வந்தவுடன் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். போராடுவது எங்களுடைய குணம் அல்ல. பொதுவாகவே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் போராடுவது குணம் அல்ல. நாங்கள் நேரடியாக கோரிக்கைகள் கொடுத்து வாதாடி பெறுவது தான், பேச்சுவார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்வது தான். இதனால் வரை அப்படித்தான் நாங்கள் பெற்று வந்திருக்கிறோம். தற்போதைய முதல்வர் துணை முதல்வராக இருக்கின்ற பொழுது, அதற்கு முன்னால் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கின்ற பொழுது தொடர்ந்து நாங்கள் அவரை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அவரை நாங்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். எனவே இவரை நாங்கள் முழுமையாக நம்பி இருந்தோம். ஒரு தகவலுக்காக கேட்குறேன் திரு கணேசன், அதாவது நீங்கள் இவர் எதிர்க்கட்சி தலைவராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பரஸ்பரம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போதும் அவர் வந்து நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்ற வார்த்தைகளே சொல்லி தான் இருப்பார். அது சொல்லும் போதும் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே அதெல்லாம் சரி செஞ்சு இதை வந்து நிறைவேற்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரா, இல்லை கடமைக்காக உங்களுடைய சந்திப்பு இருந்ததா? கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்தலாம் நான் யோசிக்கிறேன். யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஒரு உணர்வுபூர்வமாகத்தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தற்போதைய முதல்வரை கலந்து கொண்டு அதை நன்கு ஆய்வு செய்து சிந்தித்துத்தான் இந்த வாக்குறுதிகளை அவர் அளித்திருக்கிறார். ஏதோ நாம் சொல்லிவிட்டு வாக்கை வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் அப்போது இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் நிதியின் நிலைமையை பற்றி
முதல் கூட்டத்தொடரிலேயே நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கையின் மூலமாக நிதி இல்லை என்று சொல்கின்ற பொழுதும் பழைய ஓய்வு திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியாது என்று அறிவித்ததும் அன்றைக்கு அரசுக்கு தெரிஞ்சிருக்கும், மாண்புமிகு முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக எப்படியாவது மற்ற மாநிலங்கள் எப்படி அவங்க கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம இவங்களுக்கு என்ன இஷ்யூ பண்ணலான்றதை கண்டிப்பாக இவங்க வந்து இந்த நம்மை நம்பியிருக்கின்ற இந்த அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் பழைய ஓய்வு திட்டம் இந்நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் 7 மாநிலங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பதிவு செய்கிறீங்க. அந்த 7 மாநிலங்களிலும் ஏறக்குறைய எல்லா மாநிலங்களுமே கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு தான் வருகிறது அப்படின்னு நீங்கள் பதிவு செய்கிறீங்க. அப்போ நம்ம மாநிலத்தில் ஒப்பிடும்போது அந்த மாநிலங்களோட ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு. அப்புறம் இது தெரியலையா? இல்லை இதை நான் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்னா, அப்போது இதற்கு வேறு எதிரும் காரணங்கள் இருக்குமா? முழுமையாக மற்ற திட்டங்களை செயல்படுத்திவிட்டு அரசு அலுவலக ஆசிரியர்களை ஏமாற்றி இருக்கிறது அரசு. உங்களை தவிர்க்க முடியாது என்று முதலமைச்சருக்கு தெரியாதல்ல? தெரியுமே. இருக்கலாம், அவங்க வந்து தவிர்க்க முடியாது என்று இருக்கலாம். ஆனாலும் இருந்தாலும் அவங்களுக்கு பெருத்த நம்பிக்கை நமக்குத்தான் வாக்களிப்பார்கள். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க அந்த ஏன்னா எப்படி குட்ட குனிஞ்சாலும் நம்ம தான் கொடுப்பாங்க என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணம் இந்த சட்டமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும். இப்போது உங்களை போன்ற அமைப்புகள் அதாவது அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களின் பிரதிநிதிகளாக நீங்கள் முதலமைச்சரை சந்திக்கிறீங்க, ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கிறீர்கள். அப்போது எப்படியோ இவங்க நமக்கு தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருப்பதாகவும் நீங்கள் சொல்கிறீங்க. அதை நானும் அப்படி தான் பார்க்குறேன். இந்த ஒரு சூழலில் உங்களை போன்ற அமைப்புகளை கடந்து பொதுவான அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கு மனநிலை வந்து ஒரே ஒரு இதுதான், ஒற்றை வரி தான். அரசு நம்மை ஏமாற்றி விட்டது, நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டது அப்படின்றது ரொம்ப முனைப்பாக இருக்கீங்க. முனைப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து தலைவர்கள் சொல்லலைனாலும் கீழே இருக்க அடிமட்ட தொண்டன் இந்த வழியை பொறுத்து கொள்ள மாட்டான். இல்லைண்ணா, எதுக்கு இதை கேட்குறேன்னா, அரசு ஊழியர்கள் வந்து அதாவது மிக தடித்த வார்த்தை. தற்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் மீண்டும் அமர்வைப்போம்னு சொல்கிறதுலாம் ரொம்ப உச்சமான ஒரு அதிருப்தியோட வெளிப்பாடு. அதற்கு பிறகு இந்த 26 சரணடைப்பு இந்த அறிக்கை வெளியிடுகிறார், அதற்கு பிறகு இந்த செயல்படுத்த மறுக்கிறான்ற ஒரு இடம் இருக்குல்லவா? இது ரொம்ப ஒரு முரணாக இருக்கே திரு கணேசன். அதாவது இவ்வளவு நம்பிக்கையில் இருக்கிறதா அரசு? செய்யக்கூடாத விஷயத்தை அறிவிக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால் அரசு அலுவலர் ஆசிரியர்கள் வந்து மனம் இறங்க போகிறது கிடையாது. அதை ஒன்றாவது இந்த 25ஆம் ஆண்டே நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம், பணமாக்கி கொள்ளலாம் என்ற அறிவிப்பு ஆணை வெளிவிட்டிருந்தால் ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க, மீண்டும் வந்தால் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கும். இதில் பாதி ஸ்பிட் ஆகிருக்கும், பாதி வேகமாக இருந்தாலும் பாதி குறைஞ்சிருக்கும். நம்ம முதலமைச்சர் வந்தால் செய்வார். அதற்கு அரசே வழிவகுத்து விட்டது. போராட்டத்தை, மிக வலிமையான போராட்டத்தை உருவாக்குறதுக்கு அரசே இன்றைக்கு வழிவகுத்து கொடுத்துருக்குது. அதுதான் மிக முக்கியம். இப்போ இந்த காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட சில முக்கியமான கோரிக்கைகள் தான் நீங்கள் தொடர்ச்சி மொத்தமே எங்களுக்கு முக்கியமானதுன்னா, தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் 7 வருஷம் 14 வருஷம் 20 வருஷம் பணியாற்றவங்களுக்கு வந்து லெவல் 12 நிலை 2, லெவல் 15 நிலை 1, லெவல் 16 என்ற இதெல்லாம் வந்து பதவி உயர்வு தான். இதில் ப்ரொமோஷன். நீங்கள் சொல்கிறது போக்குவரத்து ஊழியர்கள், ஒட்டுமொத்த டிரைவர்ஸ் ஓட்டுநர் தமிழகத்தில் இருக்க தலைமைச் செயலர் முதல் நான் சொல்கிறேன். போக்குவரத்து ஊழியர்களோட கோரிக்கையும் அவங்க கோரிக்கையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. அதையும் ஒரு பிரச்சனை. அவங்கள டைம் பவுண்டட் ப்ரமோஷன் வழங்கிட வேண்டுமா நாங்கள் கேட்குறோம். இது வந்து ப்ரொமோஷன் தான், டைம் பவுண்டட் ப்ரொமோஷன். எனக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்கம்மா. 7 வருஷம் 14 வருஷம் இந்த இதை வந்து டைம் பவுண்டட் ப்ரொமோஷன்ற அளவில் நாங்கள் கேட்குறோம். இது ஏற்கனவே வந்து இந்த பதவி உயர்வு வந்து கேட்டுருக்கோம், கொடுக்குறன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவும் அந்த இப்போ நான் சொன்னால் ஒவ்வொரு பிரிவு, இப்போ துப்புரவு பணியாளர்கள் ஒரு பிரிவு, அரசு ஆசிரியர்கள் ஏன் பிரிவு, அவங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, செவிலியருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி சிபிசியாக போராடி கொண்டிருக்கின்றவர்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் 10 கோரிக்கையாக வடிவமைத்திருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு அலுவலர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து பழைய நிலையில் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை 240 அரசாணையின் மூலம் மாநில அளவில் முன்னுரிமைன்னு வச்சுருக்காங்க. இது நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் மாவட்ட அளவில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். என்ன வேறுபாடு மாநிலத்திற்கும் மாவட்டத்திற்கும்? மாநில அளவில் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ப்ரமோஷன் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது.
மாவட்ட அளவில் பார்க்கின்ற போது உங்களுக்கு வந்து குறுகிய, ஏன்னா ஒரு மாவட்டம் குறுகிய அளவிலே இருக்கின்றது, அதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு 15 அலுவலகங்கள், அதுக்குள்ளே இந்த ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கொஞ்சம் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதை கேட்குறோம். அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இப்போ நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் இருக்க பணியாளர்களை வந்து முற்றிலுமாக அரசு ஊழியராக இதே அரசு முன்னாள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசு ஊழியராக அறிவித்தார். ஆனால் அதே அரசு, முந்தைய அரசு இவளை வந்து அரசு ஊழியர்களிலிருந்து எடுத்துட்டாங்க. அரசு ஊழியர் இல்லைன்ட்டு. ஆனால் அரசு சம்பளம் கிடைக்குது. ஆனால் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, மீண்டும் எங்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும். இது ஒன்லி இதுதான். அதே சம்பளம் கொடுக்குறீங்க, அரசு ஊழியராக அறிவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கோரிக்கை சம்மந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு நாள். இன்னும் பிற கோரிக்கைகள் என்னென்ன? நீங்கள் ஒரு 3-4 கோரிக்கைகள். இல்லை, நான் மொத்தமே சொல்லிட்டேன். அதான் தொகுப்பூதியத்தில் இன்றைக்கி பணியாற்றுறாங்க நிறைய பேர், தினக்கூலியில் நிறைய பேர் பணியாற்றுறாங்க. தினக்கூலி, தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தை பணி நிரந்தரம் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அதான் நான் ஒட்டு மொத்தமாக சொன்னேன். பண்ணை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை துப்புரவு பணியாளர்கள், அதுபோன்ற இன்றைக்கி மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய, ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய, பேரூராட்சியில் பணிபுரியக்கூடிய, நகராட்சியில் பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களும் இன்றைக்கு வந்து தினக்கூலி அடிப்படையிலே பணியாற்றுகின்றார்கள், சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணியாற்றுகின்றார்கள், தொகுப்பூதியத்தில் பணியாற்றுகிறார்கள். குறிப்பாக டெங்கு கொசு ஒரு சில துறைகளில் வந்து அரசு சம்பளம் தருகிறது, ஆனால் பணி நிரந்தரம் செய்ய மறுக்கிறார்கள் சொன்னீங்க. அது வந்து இவங்களுக்கு சொல்லிக்கலாம். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கு. உயர்த்தப்படும் என்றிலிருந்து அறிவிப்பு. நாங்கள் எங்களுக்கு வந்து சம்பளம் உயர்த்தி ஒன்றும் எங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்க போகிறதில்லை. 10,000க்கும் கீழே நாங்கள் சம்பளம் வாங்குகிறோம். நாங்கள் போய் எப்படி மேற்கொண்டு நான் வரப்படுது? அது எங்களுடைய ஒரே கோரிக்கை. 15-20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணி முடிஞ்சு ஓய்வு பெற பெற்றாச்சு, ஆனால் எந்த பலனுமே இல்லை. அதனால் பணி நிரந்தரம் கொடுத்தா இதை நாங்கள் சிறப்பாக செய்கிறதுக்கு இன்னும் ஏதுவாக இருக்கும். இந்த அரசுக்காக உழைத்த நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் உயர்வதற்கு உண்டான வழிகள் ஏற்படும். இதாங்க பொதுவாக அரசு ஊழியர்கள் என்றாலே, அரசு ஊழியர்கள் அப்பா அவங்க சௌக்கியமாக இருப்பாங்கப்பா, அவங்களுக்கு பணமாக பிரச்சனை அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்க தான் செய்யுது. அதை நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, மக்கள் மத்தியில் எப்படின்னா அகவிலைப்படின்னு சொல்லுவாங்க. அகவிலைப்பு 243 ரூபா முதல் 2,500 ரூபாய் உயர்வு. இந்த 243 ரூபா யாருக்கு கிடைக்குது? பல லட்சக்கணக்கான ஊழியர், கீழ்நிலையை பணியாற்றக்கூடிய நிரந்தர பணியாளர் கிடைக்குது. மேலே யாருக்கு கிடைக்குது? ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடைக்குது. ஆனால் நான் வாடகையில் இருக்கேன், அவனுக்கு அது தெரியாது. வாடகையில் கொண்ட சொன்னால் 2,000 ரூபா உயர்ந்து போச்சா, ஏற்றுற 500 ரூபா, எனக்கு கிடைச்ச 243 ரூபா, எனக்கு வாடகை 500 ரூபா உயர்த்திடும். ஆக இந்த அறிவிப்பின் மூலம் இன்னும் பாதிக்கப்படுகின்றோம். உண்மை நிலை மக்களுக்கு தெரியாது. நல்ல கேள்வி அது. அதனால் வந்து மக்களுக்கு இல்லை, அதுதான் சொன்னேன், அதோட தொடர்படுத்துது. அதனால தான் ஆட்சியாளர்கள் உங்களோட கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறார்கள். அதாவது இது வந்து மக்களிடம் பெருசாக கொண்டு சேர்க்காது அப்படின்னு நினைக்கிறார்களோ அப்படின்னும் என்ன தோன்றுகிறது. இருக்கலாம். அதீத நம்பிக்கை. நாம் மக்களுக்கு நிறைய செய்து விட்டோம், இவர்களால் நமக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது என்ற அதீத நம்பிக்கையும் கூட இருக்கலாம். ஆனால் மாண்பு முதலமைச்சர் பொறுத்தவரை நிச்சயம் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ண அடிப்படையிலேயே எங்களுடைய கோரிக்கையில் ஆழ பதிந்து வைத்துள்ளவர். அதில் மாற்றம் இல்லை. மற்றவங்க சொல்லி தான் அவருக்கு தெரியணும் கிடையாது. ஆனால் ஏன் இது வந்து முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு சென்றுதான் இது நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது இவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு விட்டு அரசுக்கு இந்த நிலை, அரசுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வந்து பிரச்சனையை உருவாக்குகிறார் என்று தெரியவில்லை. இது அவ்வளோ ஒரு சீரியஸ். அதனால தான் இது வந்து மாண்பு தமிழ்நாடு முதல்வர்களின் கவன ஈர்ப்பு கோரிக்கை தர்ணான்றது ஒரு நாள் முழுவதும் வச்சுருக்கோம், சென்னையில் வச்சுருக்கோம். ஏன்னா 4 நாள் 25ஆம் தேதி வைக்கிறோம், 5 நாள் கழிச்சு முடிய போகுது. அன்றைக்காவது முதல்வர் கவனத்துக்கு செல்லட்டும். இப்போது நீங்கள் இந்த தற்போதைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இதைவிட உங்களை பெரிய அளவில் வரவேற்றார், சந்தித்தார், ஆதரவு கரம் நீட்டினார். அதே போன்று தற்போது எதிர்க்கட்சி தலைவர் அல்லது எதிர்க்கட்சி இதை எப்படி பார்க்கிறது? உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார்களா? முந்தைய காலத்தில் தற்போதுள்ள முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு தோள் கொடுத்து தோள் நின்று ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற தலைவர் அவர்கள் அறிக்கையின் மூலமாகவே அதை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக 2 அரசியல் கட்சி தலைவர்கள் பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு அலுவலர் ஆசிரியர் கோரிக்கையை கவனிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
யார் ஆக முதன்மையான யார் வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கை? முதன்மையான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது வாக்குறுதி தரல. எந்த ஒரு வாக்குறுதியும் தராமல் அவர்கள் அறிக்கையின் மூலமாக பட்டும் படாமல் விட்டு விடுகிறார். இல்லை, இது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து இருக்கிறார்களா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியிலே இவர்கள் பெற முடியவில்லை. நம்ம ஆட்சியில் நாம் ஏதாவது வாக்குறுதி கொடுத்து விட்டால் நம்மை மீண்டும் இவர்கள் தொல்லைப்படுத்துவார்களோ என்ற எண்ணம் கூட இருக்கலாம். இல்லை, வாக்குறுதி கொடுக்காம இருந்தாலும் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் அதிமுக விட்டுவிட மாட்டீர்களே? விட மாட்டோம். இதே கோரிக்கை தொடர்ந்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே எங்களுக்கு நன்மை செய்திருக்குன்னு சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அதனால் இவங்க செய்யல அவங்க செய்யலன்னு சொல்ல முடியாது. அதில் பெரும்பான்மையான அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் பற்று கொண்டிருப்பார்கள். நீங்கள் கட்சிகளாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசுகளாக தான் பார்க்கணும். அதுதான் ஹானஸ்டாக இருக்கும். நீங்கள் இந்த கோரிக்கைகளோட அடுத்த முகமாக அல்லது இதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? அதாவது இப்போ போக்குவரத்து துறையில் நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த ஓய்வூதிய பலனை பெறாமல் நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க அப்படின்ற வருத்தம் தெரிவித்ததே நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டுருக்குறோம். அது மாதிரியான சிக்கல்கள் இங்கே இருக்கா? நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா இந்த பழைய ஊதியம் கிடைக்காது. இன்றைக்கு நிறைய பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள். ஓய்வு பெற்றவர்கள் மத்தியிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாத சூழல். 30 ஆண்டுகளுக்கும் தன் தந்தை வேலை செஞ்சார். ஆனால் என்னுடைய பிள்ளை கல்யாணம் பண்ண முடியல என்னும்போது அங்கே வீட்டில் உள்ள எதிர்ப்புகள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம். அந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது மன உளைச்சல் 30-35 ஆண்டுகள் இருக்கின்ற அந்த அரசு அலுவலருக்கு ஒரு ஆசிரியர் எடுத்துங்களேன், அவருடைய மன உளைச்சல், அவருடைய நிலைமை எப்படி இருந்தது? எல்லாரும் கல்வியை கற்றுக் கொடுத்தார், அவர் எல்லாரையும் உயர்த்தி வைத்தார். ஆனால் தன் வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்த முடியவில்லை, திருமணம் நடத்த விடவில்லை என்ற போது அந்த ஆசிரியருக்கு எப்பேற்பட்ட மனநிலை ஏற்படும் என்பதை, ஒரு அரசு அலுவலருக்கு எப்பேற்பட்ட மனநிலை ஏற்படும் என்பதை இந்த அரசு உணராதா? கண்டிப்பாக அரசுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அரசிலே பணியாற்றியவர்கள் நடுத்தருவுக்கு வருகின்ற சூழலை எந்த ஒரு அரசும் எந்த ஒரு நடவடிக்கையின் மூலம் கொண்டு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய. இப்போது நீங்கள் முதலமைச்சரை நிறைய முறை சந்தித்து சொன்னீங்க, அவர் ரொம்ப கூர்மையாக கருத்துக்களை கேட்டார், ஏற்றார், ஆனால் செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னீங்க. முதலமைச்சர் சொன்னால் செய்து தான் ஆக வேண்டும், அது புரிகிறது. இருந்தாலும் கூட நிதியமைச்சரை சந்தித்து இருக்கிறீர்களா? நிதியமைச்சரோட கருத்து என்பது என்னவாக இருக்குது? ஏன்னா முதலமைச்சரோட அவர் கொஞ்சம் பிரேக்கப்பாக பேசியிருப்பார் இல்லையா நிதியமைச்சர்? பொதுவாக நிதியமைச்சரை பல முறை நாங்கள் தனியாக சந்திப்பதுண்டு. மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளரை தனியாக சந்திப்பதுண்டு. அவர்கள் சந்தித்த பொழுது என்ன சொல்கிறார், கோரிக்கை எல்லாம் பொறுமையாக கேட்டு இதை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு தயார். ஏன்னா அப்படித்தான் நீங்கள் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு குழு போட்டாங்க. நீங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையிலே மற்றும் 4 அமைச்சர்கள் கொண்ட குழு போடப்பட்டது. அந்த குழு தான் முதலிலே எங்களிடத்திலே கோரிக்கையை கேட்டார்கள். கேட்டு முடித்து விட்டு முதலமைச்சரை சொல்லி நாங்கள் நிறைவேற்ற முனைகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் தான் பட்ஜெட்டுக்கு முன்பாக அழைப்பு. பட்ஜெட்டுக்கு முன்பாக அழைத்து எங்களை பேசி எங்களுக்கு ஒரு நல்லதொரு அறிவிப்பு வெளிவருகின்ற சூழலில் தான் நான் ஏற்கனவே சொன்னதுபடி ஏமாற்றமான ஒரு அறிவிப்பு இது தொடர்ந்து வருகிறது. ஒரு அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து உள்ளாட்சி பணியாளர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டுமெனில் அந்தந்த அமைச்சர் மூலமாக அறிவிப்புகளை செய்து ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றிருக்கலாம். ஏதாவது ஒரு கோரிக்கையை அந்த துறையை சார்ந்து அவர்கள் நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் நாங்கள் மிகவும் பிரதானமாக எதிர்பார்ப்பது பழைய ஓய்வூதிய திட்டம். ஸோ அதுதான் முக்கியமான கோரிக்கை. அந்த ஒரு கோரிக்கையை கொடுத்தாலும் மற்ற கோரிக்கையை பற்றி இப்போதைக்கு யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக அது இருக்கிறது. ஏன்னா அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவது எல்லாமே ஆண்டாண்டு காலமாக இருக்கிற கோரிக்கை தான். இல்லை, அது நிறைவேற்ற வேண்டிய ஒன்று தான் அது. ஏன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வருகின்ற அரசுகள் வாக்குறுதி கொடுக்குறாங்களே தவிர அரசு இடத்த பூர்த்தி செய்வதற்கு முன்வரவில்லை. தனியார் மையத்தின் கொடுக்குறாங்க. தனியார் மையத்தின் கொடுக்கறதுனால என்ன லாபம் அரசாங்கத்துக்கு? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ 12,000 ரூபா ஒரு இரவு காவலருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த தனியார் மயமாக எடுக்கப்படுற 8,000 ரூபா கொடுக்குறாரு. 4,000 ரூபாய் ஒரு நபர் மீது அவர் தனிப்பட்ட முறையில் வருவாய். இப்படி துப்புரவு பணியாளர் இப்படியாக வெளியார் தான். அதாவது அரசாங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணல் குவாரியை தனியார் எடுத்து நடத்துவதால் அரசுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது என்று கருதி மணல் குவாரியை அரசை எடுத்து நடத்துகிறது. மது தனியார் மையத்திலே இருந்தது, அது கூட அரசாங்கத்தில் வர வேண்டும் என்பதற்காக மதுவை தானே எடுத்து நடத்துகிறது.
இப்படி பல்வேறு பணிகளை தனியார் உயர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசு எடுத்து நடத்துகின்ற பொழுது அரசு பணியிலே இருக்கின்றவர்களை, அரசு பணியாளர்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வாழ்ந்தவர்களை, அவர்களையெல்லாம் இன்றைக்கு தனியார் மயம் ஒப்படைத்து தனி ஒரு மனிதன் வாழ்வதற்கு இந்த அரசு இடம் கொடுக்கிறது. இதனால் வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலி பணிகள் நிரப்புவோம் என்ற அந்த சொல் அடிபட்டு விடுகிறது. இப்போ இந்த காலி பணியிடங்கள் குறித்து நம்ம பேசும்போது வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக இவ்வளோ பேர் சேர்ந்தார்கள், அல்லது நீங்கள் ஒரு அறிவிப்பு வந்து 10 நாள் முன்னாடி பார்த்து கூட ஆட்கள் பலத்தோடு சேர்ந்து விடுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. அந்த டேட்டாஸ் இருக்கா? நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடிப்படையில் நீங்கள் பொதுவாக ஒன்று வேண்டாம், குறைந்தபட்சம் கூட எடுப்பது இல்லையா? ஆமாம், கால்நடை பராமரிப்பு துறையில் குறைஞ்ச 2 வருஷத்துக்கு முன்னாடி நேர்காணல் செய்யப்பட்டாங்க. நேர்காணல் செய்யப்பட்டு அது வந்து 2 வருடம் முன்னால இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில இடங்கள், சில மாவட்டங்கள் மட்டும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டார். உடனடியாக ஒரு கேஸ் வழக்கு போட்டார். அந்த வழக்கின் காரணமாக வைத்துக்கொண்டு இன்று வரை அதை பூர்த்தி செய்யப்படவே. எந்த பணியிடங்களுக்கு அது என்ன பணி? அலுவலக உதவியாளர், கால்நடை உதவியாளர், இந்த மாதிரி பணியிடங்களுக்கெல்லாம் நேர்காணல் செய்யப்பட்டு நேரடியாகவே வந்து அதில் அதே தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பத்திரிகையின் மூலமாக வந்தவர்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க. சில பேர் புரியுதுங்களா? பத்திரிகையின் மூலமாக வந்தவங்க போயிடுறாங்க. மற்றவங்க ஏன்னா அவங்க சிபாரிசின் பேரிலே வருகிறார்கள். நீங்கள் அதுதான் நான் அழுத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன், சிபாரிசின் பேரிலே வருகிறார்கள். ஆனால் கீழே இருக்கவன் ஒரு 8ஆம் வகுப்பு வறுமையில் வரவன் தான் அதை வந்து படிக்கிறான். அவன் போய் எங்கேருந்து தான் வசதியை தேடி போக முடியும்? அதனால் அவன்லாம் இன்றைக்கும் வந்து அப்படியே வேலைவாய்ப்பு இல்லாமல் 15 வருஷம் 20 வருஷம் வேலைவாய்ப்பு இல்லாமல் ஏதோ அவனுக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு போயிடுறான். அந்த குறிப்பிட்ட இயர் முடிஞ்ச உடனே பெயரை சூழ்ச்சிக்கிறாங்க. வேறொரு பெயரை போடுவதற்கு அங்கே துஷ்பிரயோகம் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஆட்சி நடக்கும்போதுமே அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவு அமைப்பு இருக்கும், ஆதரவு சங்கம் இருக்கும், எதிர்ப்பு சங்கம் இருக்கும். எந்த ஆட்சியாக இருந்தாலுமே இந்த ஆட்சியின் போதும் அது இருக்கத்தான் செய்கிறது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த கோரிக்கைகள் என்பது ஆனால் ஆதரவு எதிர்ப்பு எல்லா சங்கங்களுமே முன்வைத்து தான் வருது இல்லையா? தான் வருது. இதில் என்னென்னா அரசு சார்பில் அங்கீகாரம் பெறப்பட்ட சங்கங்கள் எதற்கெடுத்தாலும் போராட்டம் என்று அறிவிப்பதில்லை. ஏனென்றால் இவருடைய அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள், ஏனென்றால் அரசுக்கு எங்களுக்கும் சில வரையறுக்கப்பட்ட வரைமுறைகள் உள்ளன, உடன்பாடுகள், மறைமுக உடன்பாடுகள் கூட இருக்கும். அந்த வரையறுக்கப்பட்ட வரைக்குள் இருந்து தான் நாங்கள் வந்து எளிதாக முதல்வர் அவர்களையும் சந்திக்க முடியும், கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக நாங்கள் தீர்த்து கொள்வது காலத்தின் வரலாறு. ஆனால் இதற்கெல்லாம் ஒரே முக்கிய காரணமாக இருந்தது என்னென்னா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டுமன்ற கூட்டம், 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டுமன்ற கூட்டம் என்று, அதாவது துறை வாரியாக துறைத் தலைவர்கள், மாவட்ட அளவிலே அல்ல துறை தலைவர்கள் முதல் துறையிலே அந்தந்த துறையை கேட்டு என்னென்ன கோரிக்கை என்று வடித்தெடுத்து அவர்கள் எதை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் குறித்து வைத்துக்கொண்டு மாவட்ட அளவிலே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே நடைபெறுகின்ற கூட்டத்தில் அனைத்து துறை தலைவர்களும் கலந்து கொள்வார்கள், சங்கங்களும் கலந்து கொள்ளும். அதிலே ஏற்படுகின்ற உடன்பாடு, சிறிய பதவி உயர்வு, இதெல்லாம் வந்து இவங்களே பண்ணுறது தான். ப்ரமோஷன், சீனியாரிட்டி, இந்த மாதிரி எல்லாம் இவங்களே கொடுக்க வேண்டிய சின்ன விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து நிலுவைத் தொகை நிற்காமல் இருக்குது, சம்பளம் கொடுக்காமல் இருக்குது, இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். அதற்கு பின்னாலே அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தலைமைச் செயலாளர் மத்தியிலே நடைபெறும். இது வந்து தொடர்ந்து நடந்து வந்தது. பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டு அந்த கூட்டம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஆமாம் ஒரு பரஸ்பர கருத்துகள் பகிர்வு நடைபெறும். இப்போ எப்படி நீங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குறை தீர்ப்பும் கூட இருக்கு இல்லையா, மாவட்ட வருவாய் நிறைய கோரிக்கைகள் முன்வைப்போம், அது சரி மக்களுக்கு வைக்கிறாங்க. அந்த மாதிரி அரசு அலுவலக ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே குறை தீர்க்கும், அந்த மாதிரி குறை தீர்க்கும் இல்லாமல் கூட்டமாக நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு சில கோரிக்கைகள் மட்டுமே தொடர்ந்து முதலமைச்சருக்கு போகும். ஏன்னா ஃபினான்ஸ் கமிட்மெண்ட், நிதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் மாண்பு தமிழக முதல்வருக்கு போகும். ஆனால் இதில் நிதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளும் இருக்கிறது, நிதி சாராத கோரிக்கைகளும் இருக்கிறது, சாதாரணமாக செய்ய வேண்டிய கோரிக்கைகளும் இருக்குது. எந்த கோரிக்கையும் நடைமுறைப்படுத்து. இப்போ கூட்டம் நடைபெறுகிறதா இல்லையா? இல்லை. எத்தனை ஆண்டுகளா? நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும், கடந்த மாதம் தலைமைச் செயலாளர் உத்தரவிட்ட பின்பும் சில துறைகள் மட்டுமே கூட்டுமன்ற கூட்டத்தை இந்த 6 மாத காலத்தில் நடத்தி நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதற்காக இது வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் இப்போ அப்படி தான் இருக்குது. நடைமுறைப்படுத்துறத கூட நம்ம போய் நீதிமன்றத்தில் கேட்டு தான் வாங்கி பெறக்கூடிய சூழல் இருக்குது. அப்படித்தான் சில உதவி அலுவலர் தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவை வந்து 3 மாதமாக இன்னும் செயல்படுத்த அலுவலக உதவியாளர் தொடர்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆணையின்படி அரசு வந்து தலைமைச் செயலர் முதல் அனைத்துடன் நேர்னா 10,000க்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர் பணியை நிரப்பப்படலாம். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு.
ஏன்னா இப்போ இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த மாதிரி நீதிமன்ற இதுன்னு சொல்ல வேண்டிய அவங்க நீதிமன்ற இதுன்னு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி அனைத்தும் அலுவலக பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது இன்டைரக்ட் பண்ணாலே இன்றைக்கி ஏறக்குறைய 10,000 போஸ்டிங்ஸ் வெளியில் வந்து 10,000 இதன் மூலம் 10,000 பணிகள் நிரப்பப்படும்னா மக்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும். ஒரு சாராருக்கு வந்து ஒரு 2 லட்சம் பேர் பணியாற்றக்கூடிய அந்த அமைப்புக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். இதை ஏன் செய்யலைன்றது தான் பொதுவாக நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலே வந்து உடனே நடைமுறைப்படுத்துவது தான் வழக்கம். அதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இருக்காது. அதனால தான் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு இந்த சங்கம் முடிவு செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அதை நகர்த்த போறீங்க. அதுக்கு முன்னதாக என்னுடைய மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு வழக்கிற்கு தயாரான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். தற்போது அதை நோக்கி நகர்கிறீர்கள். இப்போ பட்ஜெட்டில் உங்களுடைய கோரிக்கைகள் ஒருவேளை அறிவிக்கப்படாததற்கு காரணம் அது பட்ஜெட்டாக கடந்துவிடும். ஒருவேளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 வந்து சிறப்பு அறிவிப்பாக இதை வெளியிடலாம் என்று முதலமைச்சர் காத்திருக்கிறாரோ என்னவோ. இன்னும் கூட அந்த நம்பிக்கை இருக்கிறது. அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 110 விதியில் ஏதாவது அறிவிப்பார்களா என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்லை என்றால் இந்த கோபம் இன்னும் 2 மடங்காக உயரும், குறைவதற்கு வாய்ப்பில்லை. இப்போது நீங்கள் அடிப்படையில் உங்களை போன்ற அமைப்புகள் ரொம்ப நாள் பேஷன்ஸாக இருக்கீங்க, அப்புறம் முதலமைச்சரை பலமுறை சந்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அறிவிக்கிறீர்கள், அதற்கப்புறம் தான் நீங்கள் களத்துக்கு வந்து போராடுகிறீர்கள். அதை 3ஆம் தேதி நீங்கள் அறிவித்துள்ளீர்கள். ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை எனில் அடுத்த கட்டமாக உங்களுடைய அமைப்போட செயல்பாடு என்ன? பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அனைத்து உள்ளாட்சி பணியாளர்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள் என்று பிரிவினை வைத்து 2 பிரிவாக போராடுவதால் தான் அரசு இப்படி நம்மை ஏமாற்றுகிறதா என்ற கருத்து கூட எனக்கு இருக்கிறது. எனவே 2003இல் எப்படி எல்லாவற்றையும் மறந்து கோரிக்கைகளை மட்டுமே பிரதானமாக வைத்து அரசு அலுவலர்களும், ஆசிரியர்களும், அனைத்து உள்ளாட்சி பணியாளரும், அலுவலக அடிப்படை பணியாளரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடையின் கீழ் போராடி 2003இல் போராடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டு இழப்பினை சந்தித்து மீண்டும் அந்த இழப்பினை பெற்றோமோ அதுபோன்ற ஒரு நிலையை இந்த அரசுக்கு உருவாக்க வேண்டுமெனில் எல்லாவற்றையும் விட்டவும் தலைவர்களுக்குள் இருக்கின்ற எல்லா மனமாச்சரியத்தை விட்டுவிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மை நம்பி இருக்கின்ற ஊழியர்களுக்கு நன்மை பிறக்க வேண்டுமெனில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அரசு உடனடியாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை இங்கே நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக பதிவு செய்கிறேன். நல்லது. இதன் மூலமாக இதை அடுத்தவர் எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும் சரி, நம்மை நம்பியிருக்கின்ற 15 லட்சம் ஊழியர்களுக்காக இரு அமைப்புகளும் ஒன்று சேர வேண்டும் என்ற நிலையினை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் தமிழன் டிவி தொலைக்காட்சியின் மூலமாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினரையும் போட்டா ஜியோ அமைப்பினரையும் ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு அனைத்தையும் மறந்து வாருங்கள் என்று உங்கள் மூலமாக அழைப்பு விடுக்கிறேன். அதில் நான் மகிழ்ச்சி. நல்லது திரு கணேசன், உங்களுடைய கோரிக்கைகள் முற்றாக நிறைவேற வாழ்த்துக்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.